This is Narpavi, Easy Learning Computer Science channel. இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் நம்ம பார்க்குறது சாப்டர் 7 பைத்தான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்குறோம். அதில் வந்துட்டு 7.7 ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறோம். இது பார்ட் 4 வீடியோ. ஆல்ரெடி பார்ட் 1, 2, 3 வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கும்போது நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எழுதுவோம் இல்லையா, அதை ரீகால் பண்ணி பார்க்கலாம். அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா, அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்த உடனே ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிட் ஆகிடும். ஸோ எக்ஸிட் ஆகிட்டு எங்கே ஃபங்க்ஷன் கால் பண்ணமோ அந்த இடத்துக்கு வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணிடும் அப்படிங்கிறது தான் மீனிங்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெஃபினிஷனில் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் காசஸ் யுவர் ஃபங்க்ஷன் to exit and returns a value to the caller அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது ஜென்ரலாக இன்புட் பேராமீட்டரை கெட் பண்ணிக்கும். அண்ட் தென் அந்த பேராமீட்டரை வச்சு கேல்குலேஷன்ஸ் பண்ணிவிட்டு தென் அதுக்கு ரிட்டர்ன் அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் கான்செப்ட். ஸோ ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது ஜென்ரலாக ஒரு ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷனை செய்கிறதுக்காக தான் நம்ம வந்துட்டு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். அதில் வந்து நம்ம வேல்யூஸை இவால்வேட் பண்ணுவோம். இவால்வேட் பண்ணி ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கண்டுபிடிப்போம். அந்த ஆன்சரை தான் வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். நம்ம எக்ஸாம்பிள் அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ்க்கு நம்ம ஃபங்க்ஷன் எழுதுகிறோம் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அதில் சம் அப்படிங்கிற வேரியபிளில் 2 நம்பர்ஸை ஆட் பண்ணி வச்சுப்போம். சம்மோட ஆன்சர் வந்து ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம ரிட்டர்ன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரிட்டர்ன் சம் அப்படின்னு நம்ம கொடுப்போம். இப்போ ரிட்டர்ன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை வேணாலும் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். தட் இஸ் மல்டிபிள் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கேன் பி யூஸ்ட். பட் ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் அட் அ டைம் வந்து ரன் ஆகும். தட் இஸ் ஒன்லி ஒன் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட் அட் ரன் டைம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் செகண்ட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே பாயிண்ட் திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு. எனி நம்பர் ஆஃப் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஆர் அலோட் இன் அ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் பட் ஒன்லி ஒன் ஆஃப் தெம் இஸ் எக்ஸிக்யூட்டட் அட் ரன் டைம். ஸோ ரன் டைமில் ஒரே ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். பட் நம்ம வந்து மல்டிபிள் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து பைத்தான் பொறுத்த வரைக்கும் அலோபல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 1 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்தது நம்ம சின்டாக்ஸ் பார்க்கலாம். சின்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன் அப்படிங்கிற கீவேர்டை நம்ம கொடுப்போம். அண்ட் தென் ஆப்ஷனலாக பார்த்தீங்க அப்படின்னா பேராமீட்டர் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன மீனிங் அப்படின்னா நம்ம இப்போ ஏதாச்சும் ஒரு பேராமீட்டர் ஏதாச்சும் ஒரு வேல்யூ இப்போ சம் அப்படிங்க ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம சம்முன்னு கொடுப்போம். இப்போ ஒன்றுமே ரிட்டர்ன் பண்ணலை அப்படின்னாக்கா நம்ம விட்டுறலாம். ஜஸ்ட்டு சிம்பிளாக ரிட்டர்ன் அப்படின்னு மட்டும் கொடுக்கலாம். அதனால தான் இது வந்து ஆப்ஷனல் சிம்பிளில் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ப்ரெஷன் லிஸ்ட்டை. ஸோ தேவைப்பட்டால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லை அப்படின்னா அந்த எக்ஸ்ப்ரெஷன் லிஸ்ட்டு கொடுக்காம கூட இருந்துடலாம். நெக்ஸ்ட் இந்த பேராகிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இவாலுவேட் பண்ணுறோம் இல்லையா, இவாலுவேட் பண்ணுற எக்ஸ்ப்ரெஷன் இருக்கு இல்லையா, அதுதான் ஆன்சர். ஆக்சுவலாக அந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம எங்கே ஃபங்க்ஷன் கால் பண்ணுமோ அங்கே வந்து ரிட்டர்ன் ஆகிடும். சப்போஸ் இங்கே நம்ம எந்த ஃபங்க்ஷனும் ரிட்டர்ன் பண்ணலை, தட் இஸ் எந்த எக்ஸ்ப்ரெஷன் எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணலை அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து நன் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுதான் மீனிங் இங்கே. தட் இஸ் வேல்யூஸ் எதுவும் ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னா நன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்கே என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா if there is no expression in the statement or return statement itself is not present. ஸோ ரிட்டனே கொடுக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, என்ன பண்ணும் ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக நன் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் then the function will return the none object அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுற மெத்தடு. அடுத்தது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இது. இதில் ஃபஸ்ட் லைனில் வந்து டெஃப் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட், தட் இஸ் கீவேர்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிறோம். தென் ஃபங்க்ஷன் நேம் வந்து யூசர் ஏபிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டு பேராமீட்டர் வந்து n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் கோலன் அப்படிங்கிறது நம்ம சின்டாக்ஸ் ஆக்சுவலாக அது கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ பிளாக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா ஒரு நம்பர் வந்து அப்சல்யூட் வேல்யூவா அப்படின்னு பார்க்குறதுக்குள்ள ப்ரோக்ராம். ஸோ அப்சல்யூட் வேல்யூவாக இருந்துச்சு, தட் இஸ் நம்ம ஒரு நம்பர் வந்துட்டு பாசிட்டிவ் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த நம்பர் ரிட்டர்ன் பண்ணிடும். சப்போஸ் நெகட்டிவ் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணி, தட் இஸ் அப்சல்யூட் வேல்யூ அப்படிங்கிறது சைன் வந்து மாற்றிடும். சைன் வந்து நெகட்டிவ் சைனை கன்சிடர் பண்ணாது. ஸோ நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தாலும் அதை பாசிட்டிவ் வேல்யூவாக, தட் இஸ் அப்சல்யூட் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்குரிய ப்ரோக்ராம் தான் இது. ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்குள்ளே அதை நம்ம கம்பேர் பண்ணுறோம்.
நம்ம கொடுத்த அந்த பேராமீட்டர் வந்து ஜீரோவோட கிரேட்டர் தானாக இருக்கா அப்படின்னு பார்க்கும். ஜீரோவோட கிரேட்டர் தானாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது பாசிட்டிவ் நம்பர் தான். ஸோ ரிட்டர்ன் என்னு கொடுத்துரும். என் அப்படின்னா நம்ம கொடுத்த பேராமீட்டர். இப்படி சப்போஸ் இல்லை அப்படின்னா ஜீரோவோட லெஸ் தானாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ லெஸ் தானாக இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் பண்ண போகிறோம் -n அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ -n அப்படின்னாக்கா நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதோடைய மைனஸ் வேல்யூ போட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். அதுதான் இங்கே மீனிங்க. ஸோ ஃபங்க்ஷன் வந்து டெஃபினேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் லைனில் தான் நம்ம இன்புட் கெட் பண்ண போகிறோம் எக்ஸ் அப்படிங்கிற அந்த பேராமீட்டருக்கு. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்ட்ரி எ நம்பர் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து கெட் பண்ணிக்கும். இப்போ கெட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் காலை நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். பேராமீட்டர் வந்து இந்த வாங்கின இன்புட் வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணிக்கிறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸ் வந்து பேராமீட்டராக பாஸ் ஆகுது. இப்போ அவுட்புட்டில் என்ட்ரி நம்பர் அப்படின்னு கேட்கும். ரன் டைமில் நம்ம 25 கொடுத்தோம் அப்படின்னா ஆன்சரில் 25 கிடச்சிரும். தென் செகண்ட் டைம் திரும்ப ரன் பண்ணி பார்க்குறோம். அதில் வந்துட்டு என்ட்ரி நம்பர் அப்படின்னு திரும்ப கேட்கும்போது நம்ம -25 கொடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 25 அப்படிங்கிற அப்சல்யூட் வேல்யூ கிடைக்கும். சேம் ப்ரோக்ராமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மொபைல் எடுத்துக்கோங்க, கியூப் பைத்தான் 3L ஆப்குள்ளார போயிடுங்க. தென் எடிட்டர் மோடை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராமிங் விண்டோ ஓப்பன் ஆகிடும். அண்ட் தென் ப்ரோக்ராமிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண போகிறோம். டெஃப் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி இங்கே நான் சாம்பிள் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துக்கிறேன். தென் n அப்படிங்கிற பேராமீட்டர் பாஸ் பண்ணிக்கிறேன். தென் லாஸ்ட்டில் கோலன் வச்சிடணும். தென் டெஃபினேஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்டென்டேஷன் யூஸ் பண்ணி இஃப் கண்டிஷன் கொடுக்குறோம். நம்ம இஃப் கண்டிஷனில் வந்து என்னோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0 செக் பண்ணுறோம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த n வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம். சப்போஸ் இல்லை நெகட்டிவ் வேல்யூவை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாக்கா எல்ஸ் அப்படின்னு போட்டுட்டு தென் கண்டிஷன் வந்து மாற்றிக்கிறோம். தட் இஸ் எல்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறோம். என்ன வேல்யூ அப்படின்னாக்கா -n அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் முடிச்சிட்டோம். இப்போ இன்புட் வாங்க போகிறோம். ஸோ இன்புட் வந்து எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளை வாங்குகிறோம். ஸோ இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப். ஸோ வாங்குகிற இன்புட் வந்து நான் இன்டீஜரை கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்காண்டி இன்ட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ என்டர் என் நம்பர் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ கொடுத்தாக்கா இந்த இடத்துல வந்து இன்புட் நம்ம ரன் டைமில் கொடுக்கணும். அதுக்குரிய ஸ்டேட்மெண்ட் தான் இது. இந்த நெக்ஸ்ட் லைனில் ஃபங்க்ஷன் கால் பண்ண போகிறோம். தட் இஸ் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளரையே. ஸோ பிரிண்ட் ஆஃப் அப்படின்னு கொடுக்குறோம். தென் ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்கன்னா சாம்பிள் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். ஸோ கால் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ப்ரோக்ராமை சேவ் பண்ணிக்கலாம். ஃபைல் நேம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன கொடுத்துக்கலாம்னா retu.py அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கேட்குது ரன் டைமில் என்ட்ரி நம்பர்னு 25 கொடுக்குறோம். வி கெட் தி ஆன்சர் 25 கிடச்சிரும். அகெயின் திரும்ப நம்ம ரன் பண்ணுறோம். தட் இஸ் நெகட்டிவ் வேல்யூ கொடுத்து பார்க்கலாம். ஸோ -25 அப்படின்னு கொடுக்குறோம். ஆன்சர் வந்து பாசிட்டிவில் தட் இஸ் அப்சல்யூட் வேல்யூ 25 அப்படின்னு கிடச்சிருச்சு. வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.